வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Redwine Shampoo Making தான் பார்க்க போகிறோம். இந்த Redwine பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு தானே யூஸ் பண்ணணும், ஹேருக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நமக்கு ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி ஹேருக்கும் அதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ரெட்வைன் வந்துட்டு ஆக்சுவலி அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன்ஸை வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்ம ஸ்கேல்பில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க பிளட் சர்க்குலேஷன்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஹேர் க்ரோத்தும் வந்துட்டு நல்லா ப்ரொமோட் ஆகும். அதுவும் இல்லாமல் கிரேப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு ஒரு நல்ல சொல்யூஷன் மாதிரி சொல்லலாம். நமக்கு இருக்கிற டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாமே கூட இந்த ரெட்வைன் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம், ரெட்வைன் ஷாம்பு யூஸ் பண்ணோம்னா கூட நமக்கு சரியாயிடும். அதுவும் இல்லாமல் ரெட்வைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்புவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் வந்துட்டு ரொம்ப சில்கியாக ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதுக்காகவும் இந்த ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் இன்றைக்கி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டீல் வெசல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பு பேஸ் வச்சு தான் இந்த ரெட்வைன் ஷாம்பு பண்ண போகிறேன். இது வந்து லைம் ஆர்ட்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். இதுலேயுமே வந்துட்டு பேரபன் சல்பேட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் இதுலேயே வந்துட்டு கிளிசரின் ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்க, கோகோ குளுக்கோசைட், எஸ்சிஐ, கேபு அந்த மாதிரி எல்லா ஃபோமிங் ஏஜென்ட்ஸும் கெமிக்கல் இல்லாததாக பார்த்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாம்பு பேஸ் வந்துட்டு ஒரு 40 to 50 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 40 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். எப்பயுமே வந்துட்டு கம்மியான குவான்டிட்டியில் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எடுத்ததும் நிறையா போட்டு பண்ணி அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இது என்னோடய சஜஷன். அடுத்து இது கூட கிளிசரின் வந்துட்டு நான் ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த பேஸில் கிளிசரின் இருக்குது, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசிங்காக நான் கிளிசரின் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 teaspoon போதும். கூடவே வந்துட்டு ஜொஜோபா ஆயில் வந்துட்டு இன்றைக்கி நான் இந்த ரெட்வைன் ஷாம்பில் ஆட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 இல்லைன்னா ஒரு 2 ml அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை ஆட் பண்ண பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஷாம்பு பேஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபோம் வர ஆரம்பிச்சிரும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக பண்ணாமல் மெதுவாக பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ரெட்வைன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 to 10 ml அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதோட அந்த ஷாம்பு பேஸோட திக்னஸ் வந்துட்டு குறையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 mlனால் அவ்வளோவும் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ இல்லை உங்களுக்கு வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகாத அளவுக்கு பார்த்து நீங்கள் ரெட்வைனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு உங்கள் ஆப்ஷனல் தான். ஆனால் 5 to 10 ml வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மெதுவாக வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ரெட் வைன் வந்து ஆட் பண்ணி முடித்த பின்னாடி நம்ம இதில் ரெட் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெட் வைன் ஷாம்புன்றனால இந்த கலரில் ஷாம்பு இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால ரெட் ஃபுட் கலர் வந்துட்டு நம்ம ஒரு 1 or 2 drops வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் கலர் வந்துட்டு பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இது ஃபுட் கலருன்றனால நம்ம தாராளமாக இதில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையே வராது. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏதாச்சும் எஸ்டென்ஷியல்ஸ் ஆட் பண்ணணும், ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் லாவெண்டர் எஸ்டென்ஷியல், டீ ட்ரீ, ரோஸ்மெரி அந்த மாதிரி கூட நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு
கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெட்வைன் ஷாம்பு ரெடி. இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.